பார்வதியோடைய மகன் வந்து வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. பார்வதி ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்னே வருது கொஞ்ச நேரம் கழிச்சு. என்னென்னு தெரியல, ஃபோன் எடுக்கவே இல்லை. இப்போ வந்து ரிங்காவது போயிட்டு இருந்து இப்போ ரிங்கும் போக மாட்டேங்குது, சுவிச் ஆஃப்னு வருது, என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு பதறி போய் விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு, ஆண்டி காலையிலேருந்து நான் அம்மாவுக்கு ஃபோனுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ரிங் போச்சு எடுக்கவே இல்லை, இப்போ பார்த்தா ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது, என்னாச்சு நீங்கள் காலையிலேருந்து பார்த்தீங்களா, யோகா கிளாஸ் எல்லாம் போயிட்டு தானே இருக்குது, நீங்கள் காலையில் போயிருப்பீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா இன்றைக்கி வந்துட்டு மழை வருதுன்னு சொல்லிட்டு நான் யோகா கிளாஸ்க்கு லீவ் விட்டுட்டேன், இன்றைக்கி வரலையே, இன்றைக்கி நான் அங்கேயே போகவே இல்லையே, நான் காலையிலேருந்து பார்வதிக்கும் கால் பண்ணவே இல்லை, சரி நான் போய் என்னென்னு போய் பார்த்துட்டு உனக்கு நான் கால் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா வீடு வந்து பூட்டியே இருக்குது. கால் பண்ணாலும் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்னு வருது, எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே, என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் வெளியிலலாம் போக மாட்டா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எதுக்கும் இந்த சிவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, நேற்று வேறு நம்ம திட்டி விட்டுட்டோம், ஏதாவது பண்ணிக்கு தொலைச்சிட்டானு நம்ம தெரியலையேன்னு சொல்லிட்டு உடனே சிவனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் அந்த ஃபோனும் வந்துட்டு சுவிச் ஆஃப்னு வருது. அப்போயே புரிஞ்சிச்சு விஜயாவுக்கு ஏதோ விபரீதமாக முடிய போகுது, கடைசியில் நம்ம தலை தான் உருள போகுது, என்னடா அது டான்ஸ் கிளாஸ் வச்சாலும் ஏதோ பிரச்சனை வருது, இவ கூடவே இருந்துட்டு இவ இந்த வேலையை பார்த்து வச்சுக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் வீட்டுக்கு போகிறாங்க. பொண்ணு வந்துட்டு அண்ணாமலை முத்து எல்லாமே இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஏங்க எனக்கு இந்த யோகா கிளாஸுக்கும் பிரச்சனை வரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே வந்துட்டு முத்து என்னாச்சுமா, ஏன் என்னாச்சு, இங்கே என்ன பிரச்சனையாச்சு, இங்கே வயசானவங்க கல்யாணம் ஆனவங்களை தான் நீங்கள் வந்து சேர்த்துருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதான்டா, பார்வதியே இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அப்போ வந்துட்டு அந்த பார்வதியோடைய பையனும் கால் பண்ணுறாங்க. ஆன்ட்டி போய் பார்த்தீங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிலப்பா வீட்டுக்கு போனால் வீடு பூட்டி தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்ககிட்ட போய் நம்ம இந்த சிவனை பற்றி சொல்லவா முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, சரி நான் மறுபடியும் வந்துட்டு பக்கத்தில் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன், என்னென்னு நான் தேடி பார்க்குறத பையன்கிட்ட சொல்லி தேடி பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி கொஞ்சம் பாருங்க ஆண்டி, காலிலேருந்து இவ்வளோ நேரம் ஒன்றும் ஃபோன் எடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க, என்னாச்சுன்னு தெரில கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்களே, நான் கிளம்பி கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. வச்சதுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சு பார்வதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க, அந்த சிவனை பற்றியும் சொல்கிறாங்க. அப்போ உடனே முத்து, ஏமா ஏற்கனவே அவங்க மேலே சந்தேகம் இருக்குதுன்னா நீ அப்போ என்கிட்ட சொல்லியிருந்துருக்கல, அந்த ஆளை பிடிச்சி என்ன ஏதுன்னு நான் கேட்டுப்பேன்ல, இப்போ வருங்க பார்வதி ஆண்டியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அப்போ சொல்கிறார் முத்து, போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அந்த சிவன் வந்தார்ல, அவருடைய வீடு அட்ரஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. யோகா கிளாஸில் சேர்றப்ப அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தான், அதில் தான் எல்லாமே இருக்குது, ஆனால் வந்து அது எல்லாமே வந்து இப்போ பார்வதி வீட்டுக்குள்ளே இருக்குது, நான் அங்கேயே தானே வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபோட்டோ ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி வந்துட்டு பார்வதிக்கு வந்துட்டு பர்த்டேன்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணோம்ல, அந்த ஃபோட்டோ வேணா இருக்குது, அதில் அவர் இருக்கா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தும் பார்க்குறாங்க. இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு ஃபோட்டோவெல்லாம் கொண்டுட்டு போய் வச்சு முத்துவும் விஜயாவும் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, ஏங்க மேடம் யார் என்னென்னு முன்ன பின்ன தெரியாதவங்க கொஞ்சம் நல்லா பேசினாங்கன்னா உடனே என்ன வேணால் பேசுவாங்களா அப்படின்லாம் திட்டுறாங்க. தெரில சார் அவகிட்ட நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. வயசானது ரெண்டு வந்துட்டு பேரை கெடுத்துட்டு எங்கேயும் ஓடிடுச்சுல என்னமோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை என் ஃப்ரெண்டு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க இந்த காலத்தில் யாரையும் நம்புறதுக்கு இல்லை, ஃபஸ்ட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அவங்களும் வெளிநாட்டிலேருந்து அவங்க பையனும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க எங்கள் அம்மா மேலே இப்படிலாம் பழிப்படாதீங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள், நீங்கள் தான் கிளாஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஏதாவது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஆச்சுன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ முத்து ஃபோனை வாங்கிட்டு, எப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாமல் நீங்கள் வாட்டி எதுக்குங்க சத்தம் போட்டு இருக்கிறீங்க, நாங்கள் தான் கேஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல போலீஸ் ஸ்டேஷனில், அவங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு விசாரிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்களும் கொஞ்சம் உங்கள் சைடில் தேடி பாருங்கள், நானும் வந்து பார்க்குறேன், நான் உடனே கிளம்பி வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து தெரியும் பார்க்குறாங்க, எங்கேயும் காணாமல் போயிடுறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, விஜயா கூடவே இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஒரு நம்பர்லேருந்து கால் வருது விஜயாவுக்கு. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, பார்வதி தானே தேடிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீ யார், நீ அந்த சிவன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே மேடம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணீங்க, பார்வதியை ஃபஸ்ட்டு ஒழுங்கு மரியாதையை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் விட முடியாதுங்க மேடம், இங்கே பாருங்கள் நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்கள விட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட பாவி ஏன்டா டே, யோகா கிளாஸ் கற்றுக்கிற மாதிரி வர மாதிரி வந்துட்டு இப்படி பணம் கேட்குறீங்க, நீயே உனக்கு வெக்கமாவே இல்லையா, இவ்வளோ வயசாகி போய் இப்படி கடத்திட்டு போய் பணம் கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எனக்கு பார்வதி பார்த்தோன்னு பிடிக்க தான் செஞ்சுது, நான் அவங்கள அப்படியே வந்துட்டு அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப நடத்தலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் தான் வந்துட்டு என்னை தேவையில்லாமல் வந்து இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, எதுக்கு போய் இவங்களெல்லாம் போய் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காட்டி, தேவையில்லாமல் எதுக்கு இது பண்ணாட்டி, உங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன், நீங்கள் எனக்கு பணத்தை கொடுங்க, 10 லட்ச ரூபா எனக்கு பணம் வேணும், அப்படி இல்லைன்னா நான் பார்வதி விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் தானே, அங்கே பாரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்தீங்கன்னா கடைசியில் பார்வதியும் கிடைக்க மாட்டாங்க, என்னையும் பிடிக்க முடியாது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸை போய் ஃபஸ்ட்டு வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்கிட்டு அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பணத்தை ஒழுங்காக எனக்கு கொடுங்க, கொடுத்தீங்கன்னா மட்டும்தான்
பார்வதி வந்து ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. முத்துக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாப்புல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இந்த நம்பர்லேருந்து தானே கால் பண்ணான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் இந்த நம்பர் கொடுத்து ட்ரேஸ் அவுட் பண்ணுறாங்க. அப்போ நம்பரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் வந்துட்டு நம்பர் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு போய் தேடி பிடிச்சி வந்துட்டு கண்டுபிடிக்கிறப்போ பார்வதியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஏன் பார்வதி உங்கள்கிட்ட எத்தனை தடவை நான் சொன்னேன் அவர்கிட்டலாம் பேசாதேன்ட்டு, முன்ன பண்ண தெரியாதவங்கள சூப் கொடுக்குறான் அது கொடுக்குறான் இது கொடுக்குறான்ட்டு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உங்கள் பையன் வேறு கால் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் அவனுக்கு நான் கால் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்போ இங்கே சிவனை அரெஸ்ட் பண்ணிட்டும் போயிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போனது மட்டும் இல்லாமல் பணம் வேறு கேட்குறியா ஐயான்னு சொல்லிட்டு விஜயா போட்டு அவரை அடிக்கவும் செய்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, முத்து கொஞ்சம் அமைதியாக இருமா, அந்த ஆள் என்ன இது இன்டென்ஸில் அப்படிலாம் பண்ணானே தெரியாது, நீ கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே அரெஸ்ட் பண்ணிட்டும் போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது வேணுனே வந்துட்டு பணத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ விஜயா கிட்ட வந்துட்டு பார்வதி சொல்கிறாங்க, நான் பண்ணது ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, நான் உங்கள்கிட்ட எத்தனை தடவை நான் படிச்சு சொன்னேன், மூர் பேர் தெரியாத ஆளுகிட்ட பிள்ளை வந்து பேசாத பண்ணாதுன்னு கேட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்போ கால் பண்ணுறாங்க. பையனுக்கு கால் பண்ணுறப்போ வந்துட்டு பார்வதியோட பையனை இங்கே வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் என்னம்மா பண்ணி வச்சிருக்கிற நீ, யார் என்னன்னு கூட தெரியல, இப்படியே பண்ணுவேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா நீ என்னை எப்படியே விட்டுட்டே போயிட்டே, என்ன இப்படி இருக்க, என்ன நீ ஒரு நாள் வந்து பார்த்துருப்பியாடா, இது மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் நீ வந்து பார்ப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, சரி நாங்கள் பாருங்க ஆண்டி, நான் எங்கள் அம்மாவை நான் ஊருக்கே அங்கேயே கூட்டிகிட்டு போயிடுறேன், அவங்க இங்கே தனியாக இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நான் வித்துட்டு நான் அங்கேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது நல்ல பார்ட்டி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை கூட்டிகிட்டு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஐயோ நான் வேறு இங்கே வந்து யோகா சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் இவ்வளோ நாள் பழகினீங்க, அதனால் அம்மா தனியாக இருந்தாங்க, ஓகே ரைட்டு, இனியெல்லாம் வந்துட்டு எப்படிங்க, நான் தான் சேல் பண்ண போகிறேனே, முடிஞ்சால் நீங்கள் வேணால் சேல் பண்ணுறேன், நீங்கள் வேணால் நல்ல காசு கொடுத்து அமௌண்ட் கொடுத்து வாங்குறேன்னா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது சொல்கிறாங்க முத்து, ஏமா நம்ம வீடு தான் இங்கே சின்னதாக இருக்குது இல்லை, பார்வதி ஆண்டி வீடு பெருசாக தானே இருக்குது, கம்மல் நான் அந்த வீட்டை நம்ம விற்றுட்டு இந்த வீட்டுக்கு நம்ம வந்துடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா நீ மேலே மாடியில் 5 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணி வீடு எடுக்கிறதுக்காக இப்போ வந்துட்டு என்னை இவ்வளோ செலவு பண்ணி எப்படாது எங்கள் அப்பா கொடுத்த ஞாபகத்தமாக இருக்கிற வீட்டை விற்க சொல்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் நான் சொல்லலை, ஆனால் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க, நீ எல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், உனக்கு தேவைன்னா நீ மேலே ரூம் எடுத்துக்கோ, என்னமா பண்ணிக்கோ, அதுக்காக எங்கள் அப்பா வீட்டெல்லாம் விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. போனதுக்கப்புறம் என்னாச்சு விஜயா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லைங்க அவங்க பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க ஸ்ருதி, ஏன்னா முத்து தான் எல்லா பிரச்சனையும் வீட்டு வர அத்தனை பிரச்சனையும் சால்வ் பண்ணுறாங்க, ஆனால் முத்துவுக்கு கெட்ட பேர் தான் இந்த வீட்டில், யாருமே வந்து சொல்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, விடுங்க ஸ்ருதி, பேரு புகழ் கிடைக்கணுங்கிறதுக்காகலாம் அவர் பண்ணுறது கிடையாது, எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. போது நிறுத்து உன்னுடைய புராணத்தை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா உள்ளே போகிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாரு அண்ணாமலை, விஜயா எத்தனை நல்லது பண்ணாலும் அவனை மட்டும் நீ பாராட்டவே மாட்டே, அவனும் உன் பையன் தானே, இதே வந்து மனோஜ் பண்ணியிருந்தானே அப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா விடுங்கப்பா, இதெல்லாம் தெரிஞ்சது தானே, அம்மா பற்றி நம்ம இன்றைக்கா பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாங்க. பாரு அவனும் சின்ன வயசுலேருந்து நீ எதை பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு போயிட்டு தான் இருக்கான், நீ தான் அவனை என்னமோ 3வது ஆளை பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்குற, இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லி சொல்லிட்டுருங்க. அப்போ வந்துட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க விஜயா, ஏன் மனோஜ் இருந்தால் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஹெல்ப்லாம் பண்ணவே மாட்டான், இருந்தாலும் இவன் பண்ணுறான், இருந்தாலும் இவன் வந்து அப்படியெல்லாம் நல்லவன்லாம் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அத்தா நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லைங்க அத்தை, நானும் வந்து வெளியிலேருந்து வந்தவ தான், ஒரு நாள் கூட அவர் பாசமாவோ ஏதோ நீங்கள் பார்த்ததே கிடையாது, எதாக இருந்தாலும் வந்துட்டு அவர் மேலே நீங்கள் ஏன் இப்படி பாசமே இல்லாமல் இருக்கீங்கன்னு எனக்கு காரணமும் தெரியும், ஆனால் வந்து அவர் எதுவுமே தப்பே பண்ணாமல் இத்தனை நாளாக வந்துட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தார், இப்போவும் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போதும் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, தேவையில்லாமல் எனக்கு உபதேசம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனா விடுங்க மீனா, எப்பவுமே அப்படி தானே அவங்க சொல்லுவாங்க, ஆண்டியோட கேரக்டர் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது, அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில, ஆனால் முத்து தான் உண்மையாலுமே ரொம்பவே பாவம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ருதியும் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அவருக்காக தான் நான் துணையாக நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி மீனா கண்கலங்கி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு முத்து எதுவுமே பேசாமல் நிற்கிறாரு.